இந்த பாறை இப்படியே தானே இருக்குது. நள்ளிரவுல பயங்கர சத்தத்தோட மலையில இருந்து உருண்டு வந்திருக்கு ராட்சச பாறை ஒண்ணு. பெரிய பாறை வீட்டு சுற்றுச்சுவர் மேல பாறை மோதி சுற்றுச்சுவர் சேதம் அடைஞ்சிருக்கு. மக்கள் உறங்கும் போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அந்த பகுதிவாசிகள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் மேல இருந்தது. திருவண்ணாமலையில மண் சரிவு ஏற்பட்டது போல இங்க பாறையும் உருண்டு வந்திருக்கு. கிருஷ்ணகிரி புது பேருந்து நிலையம் பக்கத்துல சையத் பாஷா அப்படின்ற மலை ஒண்ணு இருக்கு. இந்த மலையினுடைய மேற்பகுதியில தர்காவும் ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. அதே போல கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல இங்க கோட்டைகள் கட்டினதாகவும் சொல்லப்படுது. இந்த மலையை சுத்தி பல பகுதிகள் இருக்கு. கோட்டை, பழையப்பேட்டை, லைன் கொள்ளை உட்பட இந்த பகுதிகளில் நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் பழையப்பேட்டை மேல் தெரு பகுதியில நள்ளிரவு நேரத்துல ஏதோ பயங்கர சத்தம் கேட்டிருந்திருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரான வெங்கடாசலம் வீடு பக்கத்துல இந்த சத்தம் கேட்ட உடனே அவரு உறக்கத்துல இருந்து எழுந்து வந்து பார்க்கும்போதுதான் ராட்சசத பாறை ஒண்ணு உருண்டு இவருடைய வீடு நோக்கி வரத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. இந்த பாறை இவருடைய வீட்டு சுற்றுச்சுவர் மேல மோதி சுவரை சேதப்படுத்தி இருந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இது தொடர்பா போலீசார் விசாரணையில ஈடுபட்டு வராங்க. மக்கள் உறங்கிட்டு இருக்கும் போது நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்திருக்கிறது பொதுமக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு.